வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு செய்தியிலிருந்து போட்டித் தேர்வுக்கு பல கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பிருக்கிறது. இந்த செய்தியை படிக்கிற என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். நாட்டின் 4வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலம் இமாச்சல் பிரதேசம். இப்போ செய்தி படிக்கிறேன் பாருங்கள். பள்ளி படிப்பை தவறவிட்ட வயது வந்தவருக்கு கல்வி அளிக்கும் உல்லாஸ் என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சர்வதேச எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு, அதாவது சர்வதேச எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8 கடைபிடிக்கப்படுகிறது நண்பர்களே. அதாவது அந்த தினத்தை முன்னிட்டு இமாச்சலில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு பேசுகையில், நாட்டின் 4வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக இமாச்சல் மாறியுள்ளது என்று அறிவித்தார். இப்போ மிசோரம், கோவா, திரிபுரா மாநிலங்கள் ஏற்கனவே முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களாக மாறின. இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, நம்ம எழுத்தறிவு அதிகமாக பெற்ற மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா முதலான மாநிலங்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம். இப்போ எக்ஸாமில் முழு எழுத்தறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலம் எதுன்னு கேள்வி கேட்டு ஆப்ஷன் கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, அப்புறம் கோவா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம பெரும்பாலானவர்கள் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலானவர்கள் கேரளாவை சூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தமிழ்நாடை சூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மகாராஷ்டிராவை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் இந்த வடகிழக்கு மாநிலங்களை சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நண்பர்களே, நம்ம உல்லாஸ் திட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். உல்லாஸ் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. அதாவது சமூகத்தில் உள்ள அனைவருக்குமான வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான ஒரு திட்டம் தான் இந்த உல்லாஸ் திட்டம். இந்த உல்லாஸ் திட்டம் நண்பர்களே வடமொழியில் நவ் பாரத் சாக்ஷர்தா காரியக்ரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதாவது இங்கிலீஷில் நியூ இந்தியா லிட்ரரி ப்ரோக்ராம், அதாவது லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது தமிழில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இவை அனைத்துமே நண்பர்களே ஒரே திட்டத்தின் பெயர்கள் தான். இப்போ இந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்ப்போம். இந்த திட்டம் நண்பர்களே புதிய கல்விக் கொள்கை 2020 ஒரு நோக்கமாக 2022 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் 2022 ஆண்டு முதல் 2027 ஆண்டு வரை செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த திட்டம் மத்திய அரசின் நிதியுதவி திட்டமாகும். இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, 15 வயதிற்கு மேற்பட்ட பள்ளிக்கு செல்லாத அனைவருக்கும், அதாவது எத்தனை வயதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், 50 வயதாக இருக்கலாம், 80 வயதாக இருக்கலாம், 100 வயதாக இருக்கலாம், இந்த மாதிரி அனைவருக்கும் அடிப்படை கல்வி அறிவு, அடிப்படை எழுத்தறிவு மற்றும் அடிப்படை எண்ணறிவு மற்றும் 21ஆம் நூற்றாண்டிற்கான அடிப்படை தொழில்நுட்ப அறிவு வழங்குவது தான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அதாவது செல்ஃபோன், அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க இந்த திட்டத்தில். இந்த திட்டத்தின் பயன் காரணமாகத்தான் நண்பர்களே மிசோரம், திரிபுரா, கோவா, அப்புறம் இப்போது இமாச்சல பிரதேசம் முதலான மாநிலங்கள் இந்தியாவில் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களாக மாறியுள்ளன. இப்போ நண்பர்களே இந்த தகவலிருந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்துருவோம். அதாவது முதல்ல சர்வதேச எழுத்தறிவு தினம் எந்த நாள் அப்படின்னு கேட்கப்படலாம். எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 8 தான் சர்வதேச எழுத்தறிவு தினம். ரெண்டாவது எப்படி கேள்வி கேட்கலான்னா, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உல்லாஸ் என்ற திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் நவ் பாரத் சாக்ஷர்தா காரியக்ரம், அப்புறம் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், இந்த மாதிரியெல்லாம் அழைக்கப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் முழு எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்கலாம். நம்ம செய்தியில் 4வது மாநிலத்தை பார்த்தா முதல் மாநிலம் எதுன்னு குறிப்பிடப்படல. ஆனால் அந்த வரிசையிலேருந்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம் எந்த மாநிலம் முதல் மாநிலம் அப்படின்னு. முதல் மாநிலம் எந்த மாநிலம்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே மிசோரம் தான். ரெண்டாவது கோவா, மூணாவது திரிபுரா, நான்காவது இமாச்சல பிரதேசம். இதில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா முதலான மாநிலங்கள் இடம்பெறவில்லை. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ 4வது கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா, இந்தியாவில் முழு எழுத்தறிவு பெற்ற 4வது மாநிலம் எது அப்படின்னு கேட்கப்படலாம். அதாவது சமீபத்திய கரண்ட் அஃபேர்ஸ் இதுதானே, அதனால் 4வது மாநிலம் எதுன்னு கேட்கப்படலாம். எதுன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். இப்போ 5வது கேள்வி உல்லாஸ் திட்டத்தின் திட்ட காலம் என்னன்னு கேட்கப்படலாம். 2022 ஆண்டு முதல் 2027 ஆண்டு முதல் தான் இதனுடைய திட்ட காலம். நன்றி நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.